سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنك لعلى خلق عظيم. وقال الله تعالى في آية أخرى لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تكفر الله في ذمته أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இன்று ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஏற்பட்ட ஒரு மாதத்தை அடைய செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அருமையான மாதத்திலே இஸ்லாமியர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி பிறர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய சேவைகளை பற்றி, நல்ல உள்ளங்களை பற்றி பலரும் சாதி மத பாகுபாடு இன்றி பாராட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பெற்ற ஒரு மாதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசாமலோ அதை பற்றி தெரியாமலோ இருப்பது அது அவர்களுடைய ஹுப்பு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரியத்திற்கும் புகழுக்கும் உகந்ததாக இருக்கார். ஆகையினால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை விஷயங்களுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே பாடம் தரக்கூடியதாக, படிப்பினை தரக்கூடியதாக, வழிகாட்டுதலை தரக்கூடியதாக, முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே பல இடங்களிலும் பறைசாற்றி கூறுகிறார். அவர்கள் எல்லா விஷயங்களிலேயுமே ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அது என்னென்ன விஷயங்கள் என்பதாக நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்களுடைய ஆளுமை திறன், அவர்களுடைய மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பாங்கு, இவைகளெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. ஒருத்தர் ஆளுமைக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவரிடத்திலேயே தோற்றம் எப்படி இருக்கிறது, நடைமுறை பாவனை எப்படி இருக்கிறது, அறிவாற்றல் எப்படி இருக்கிறது, அவருடைய பண்பு எப்படி இருக்கிறது, இவைகளை வைத்துத்தான் ஒரு ஆளுமை திறன் கொண்டவரா இவர் என்பதாக நாம் அளவிட்டு பார்ப்போம். அது அத்தனையும் அல்ல, அதற்கு மேலாகவும் நல்ல பல அம்சங்களை கொண்டவர்கள் தான் பாசமிகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. உடல் பராமரிப்பு விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய தோற்றத்தை எப்பொழுதுமே பொலிவாக அமைத்து வைத்திருப்பார்கள். உடல் பராமரிப்பு, தோற்றத்தை பொலிவாக வைத்திருப்பது, இதில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக யாரையும் நாம் உதாரணமாக காட்டிவிட முடியாது. அதில் கூட நமக்கு வழிகாட்டுதலை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல தலை சீவிர விஷயம், அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், புகாரில வரக்கூடிய ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சீவுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில சமயங்களிலே தன்னுடைய அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தலை சீவி விடுவார்கள், முடி சீவி விடுவார்கள். இன்னைக்குள்ள காலத்துல தலையவே சீவிடுறாங்க. சின்ன சின்ன கருத்துக்கு, சின்ன சின்ன பிணக்குக்கு யார் இதை உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முடி சீவி விடுவார்கள் என்று புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை பார்க்கிறோம்.
என்ன தைப்பாங்க. உஸ்வத்து ரசூல் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம், என்ன தேய்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு தேய்க்கிறதாக இருந்தால் முன்பகுதியிலிருந்து ஆரம்பிப்பார்கள், இப்படி தேய்ப்பாங்க. தாடிக்கு எண்ணெய் தேய்ப்பதாக இருந்தால் அடிப்பகுதியிலிருந்து கையை கொண்டு வருவார்கள். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணெய் தேய்ப்பார்கள் என்பதாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், தலைவீரி கோலமாக பரட்டையாக எனக்கென்னென்று திரிவதற்கு அனுமதி இல்லை. அது சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முடியை ஒழுங்குபடுத்த வேண்டும், சீவிக்கொள்ள வேண்டும், அது சுன்னத்தாக இருக்கிறது என்கிற ஒரு பாடம் தலை சீவுவதில் கூட இருக்கிறது, சுன்னத்து இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை கட்டியிருக்கிறார்கள். முஷ்ரிக்கீன்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே வித்தியாசத்தை காட்டக்கூடிய ஒரு சாதனம் என்பதாக பொழுந்தரித்திருக்கிறார்கள். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தலைப்பாகை அணிவது அது அவர்களுடைய கம்பீரத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை வழிமொழிந்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். ஆக தலையை மறைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் தொப்பி போன்ற ஒரு ஆடையையும் அணிந்திருக்கிறார்கள், துணியையும் அணிந்திருக்கிறார்கள். இது பற்றிய நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. தொப்பிக்கு புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு கசீர் என்று சொல்லக்கூடிய தப்சீரிலே வரக்கூடிய செய்திகள், ஃபத்தாவா ரஹீமியாவிலே வரக்கூடிய கிதாபிலே உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள், அணிந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நம்பிவிட்டு எனக்கென்று செல்லக்கூடிய விஷயம் அல்ல இது. அங்குலம் அங்குலமாக, அணு அணுவாக அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே நம்முடைய கண் முன்பாக, உள்ளத்திற்கு முன்பாக மனக்கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான ஹுப்பு நபியாக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஒரு பிரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்க முடியும். இன்னைக்கு அந்த தலைப்பாகையை பற்றிய, தொப்பியை பற்றிய 1000 விமர்சனங்கள் இருக்கிறது, விதண்டாவாதங்கள் இருக்கிறது, விவாதங்கள் இருக்கிறது. அவைகளுக்குள் செல்வதிலே ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அது சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கு கூட நாம் முன் வருவதில்லை, தெரிந்து கொள்வதற்கு கூட நாம் முன் வருவதில்லை. இது ஷைத்தானுடைய சேட்டைகளில் ஒரு சேட்டை என்பதாகத்தான் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் குருட்டு கோழி தவிட்ட தின்றது கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதையாவது ஒன்றத்தை கக்கிறது. பிறகு காலங்கள் செல்ல செல்ல, பார்வைகள் விரிய விரிய தன்னுடைய தவறை உணர்கிற பொழுது அதை ஒத்துக்கொள்வதற்கு தயங்குவது. அபூஜகளுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு தடவை அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மஜ்லிஸ்ல, சபையில அபூஜகள் சொன்னா, முகமது நபி சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதை நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், இதுவரைக்கும் நான் யோக்கியனாக காண்பித்துக் கொண்டு வந்தது அம்பலமாகின்றோம் என்பதாக அபூஜகள் சொன்னான். அது மாதிரி ஆரம்பத்தில் எதையாவது ஒன்றத்தை சொல்லிடுறது, ஏதோ புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி. பிறகு நாளாக நாளாக, வருடங்களாக பார்வைகள், ஆய்வுகள் விரிய விரிய கடைசியில் நம்முடைய ஆய்வு தவறு என்பதை ஒத்துக்கொள்வதற்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரியான குப்பைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. அமல் செய்யறதுக்கு ஆளக்கானா, விவாதம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆக இதன் மூலமாக நாம் நன்மையை இழந்தவர்களாக ஆகிவிடுவோம், சுன்னத்தை கொச்சைப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். அதை நாம் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெகம் வெட்டுவார்கள். நெகம் வெட்டுவதன் மூலமாக தன்னுடைய உருவத்தை அழகாக்கிக் கொள்வார்கள். வெள்ளிக்கிழமை என்று நெகம் வெட்டுவார்கள். வியாழக்கிழமை கூட சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெகம் வெட்டியிருக்கிறார்கள். அதே போல தலைமுடியை வெட்டுறது. தலைமுடியை பொறுத்தளவில் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தலைமுடி காது வரைக்கும் தொங்கும், காதனுடைய அந்த பாதி வரைக்கும் தொங்கும். அதுக்கு பேர் வஃப்ரத் என்பதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் முடி வெட்டி இருக்கிறாங்க. திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லிம்மத் என்பதாக சொல்லுவாங்க. காதனுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் அவருடைய தலைமுடி தொங்கும். அந்த மாதிரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வெட்டி இருக்கிறாங்க. ஜும்மத் என்பதாக சொல்லுவாங்க. அதுவும் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது தோல் வரைக்கும், காதையும் தாண்டி கீழாக தோல் வரைக்கும் அவர்களுடைய முடி தொங்கும். இந்த மாதிரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வெட்டி இருக்கிறாங்க, முடி வச்சிருக்கிறாங்க என்பதான ஹதீஸுகளும் என்பதான செய்திகளும் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் தலைமுடி வைத்துக் கொள்வதிலே, தலை சீவதிலே இதில் சுன்னத் இருக்கிறது.
தலைமுடி வச்சுக்கிறதுல தான் தோன்றித்தனம் என்பது ஒரு அநாகரிகமான கலாச்சாரம் என்பதை இன்றைய காலத்திலே இளைஞர்கள் விழிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் தலைமுடி வைக்கிறாங்க, கோபுரம் மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வச்சிருது. சில பேர் தலைமுடி வைக்கிறாங்க, கீழே பார்த்தா முடிய காணாம், கிரவுண்டு மாதிரி இருக்குது, டாப்ல கிரவுண்டு மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கருமையாக இருக்கக்கூடிய முடியல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க, கேட்டால் அது இப்போ ஃபேஷன் என்பதாக சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தாறுமாறான தலைமுடி கோலம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, ஒரு சிறுவன் எப்படி தலைமுடி வெட்டியிருந்தான் அப்படின்னு சொன்னால், சில பகுதிகள் மொட்டையாக இருக்குது, சில பகுதியில் முடி இருக்குது. அவனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் மொட்டை அடிப்பதாக இருந்தால் முழுமையாக மொட்டை அடித்து விடுங்கள், முடி வைப்பதாக இருந்தால் முழுமையாக விட்டுவிடுங்கள். சிறிது பகுதியை மொட்டையடிப்பது, சிறிது பகுதியை முடி வைத்துக் கொள்வது என்பது வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார். இப்போ முடி வச்சுக்கிறதுல கூட அங்கே நாம் சுன்னத்தை பார்க்க முடிகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை பார்க்க முடிகிறது. தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக அமைத்துக் கொள்வது என்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்ன என்று அறிந்து ஆராய்ந்து அதன்படி தன்னை அமைத்துக் கொள்வது என்று வேறு. அங்கேதான் ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறது என்பதாக அர்த்தமாகும். ஆகையினால அந்நிய கலாச்சாரத்தையோ அல்லது மாற்றவர்களுடைய மாற்று மதத்தவர்களுடைய செயல்பாடுகளையோ நாம் இது விஷயத்திலே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, 20 நாளைக்கு ஒரு முறை மறைவிட உறுப்புகளில் இருக்கக்கூடிய ரோமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. மேற்கொண்டு சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெள்ளிக்கிழமை நானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நகம் வெட்டி விடுவேன், மீசையை கத்தரித்து விடுவேன், குறைத்து விடுவேன், தாடியை ஒழுங்குபடுத்துவேன், வெள்ளிக்கிழமை என்று வாரம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அது விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்ற பொழிவு, அது மாதிரியான விஷயங்கள்ல உள்ள விஷயங்கள். இரண்டாவது, ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்களுக்கு அழகான அம்சங்களாக பார்க்கிறதுல இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நடை உடை பாவனை. இதுவும் மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை தரக்கூடியதாக காட்சி பிரதிபலிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும்போது கம்பீரமா நடப்பாங்க, சோதாவா சோம்பேறியா நடக்க மாட்டாங்க, கம்பீரமா நடப்பாங்க. ஆனா அந்த கம்பீரத்துல அகம்பாவம் இருக்காது, ஆணவம் இருக்காது. அங்கேதான் நம்ம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை கம்பீரமாக இருக்கும், ஆனால் அதிலே ஆணவம் அகங்காரம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமா தான் நடப்பாங்க, ஆனால் சிறு சிறு எட்டுக்களாக மென்மையாக கால் வைத்து நடப்பாங்க. வேகமாக தான் நடப்பாங்க, அந்த வேகம் எப்படி இருக்கும், மென்மையான எட்டுக்களை கொண்டு இருக்கும் என்று அவர்களுடைய நடையை பற்றி ஷமாயில் திருமதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிவதை பற்றி சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீங்கள் காலணிகளை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் காலணிகளை அணிந்து கொண்டால் நீங்கள் சவாரி செய்பவர்கள் போல, சவாரி செய்பவர்களை எப்படி விஷ ஜந்துகள் தீண்டாதோ அதே போல காலணி அணிந்து நடப்பவர்களை தரையில் கிடக்கக்கூடிய விஷ ஜந்துகள் தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வாகனத்தில் பயணிக்கிற மாதிரியா செருப்பு அணிஞ்சுக்கிட்டு போறது. அப்போ அதில் இருக்கக்கூடிய பயன்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளால் புரிய வைக்கிறார்கள், எடுத்து வைக்கிறார்கள் பாருங்கள். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆடையை பொறுத்தளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப விருப்பமான ஆடை வெண்மை நிறமான ஆடை, வெள்ளை நிற ஆடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால நீங்கள் வெண்மை நிறமான ஆடையை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். உங்களில் யாராவது இறந்து விட்டால் அவருக்கு வெண்மை நிறம் கொண்ட ஆடையை அணிவியுங்கள், நீங்கள் அதை அணிந்து கொள்ளுங்கள். மையத்தாகிவிட்டால் ஜனாசாகிவிட்டால் அவர்களுக்கு வெள்ளை நிற ஆடையை அணிவியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதற்காக வேண்டி கலர் சட்டையே போடக்கூடாதா,
கலர் ஆடையே உடுத்தக்கூடாதா? அப்படி அல்ல. சில சமயங்களிலே கலர் ஆடையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தியிருக்கிறார்கள். சில நேரங்களிலே பச்சை நிற ஆடையை உடுத்தியிருக்கிறார்கள், சில நேரங்களிலே கருப்பு நிற ஆடையை உடுத்தியிருக்கிறார்கள், சில நேரங்களிலே சிவப்பு கலந்த கலர் ஆடையை உடுத்தியிருக்கிறார்கள். ஒருவார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெளிநாடுகளிலிருந்து பிரதிநிதி குழுக்கள் வருவார்களே, ஆனால் அவர்களை வரவேற்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு செல்வார்கள், பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு வரவேற்பார்கள் என்று ஒருவார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்க முடியுது அப்படின்னு சொன்னா, சபைகளுக்கு தோதுவாக, சபைகளுடைய கண்ணியத்துக்கு தோதுவாக தன்னுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வதிலே எந்த தவறும் இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்க முடிகிறது. அப்ப நம்முடைய கண்ணியத்தை காத்துக் கொள்வதற்கும் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கும் இது போன்ற செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே இது போன்ற விஷயங்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு உந்துதல் ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான பிரியம் உச்சத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓரளவாவது சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியும். முகப்பத்து இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்கள மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரியே வாழணும், அவங்க மாதிரியே நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? ஆகையின் காரணத்தினால இந்த செய்திகள் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல அறிவாற்றல் ரொம்ப முக்கியமானது. ஆளுமை திறன் கொண்ட ஒருவருக்கு அறிவாற்றல் ரொம்ப முக்கியமானது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நிரம்ப பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வஹி என்று சொல்லக்கூடிய இறை செய்தி என்ற கல்வி அறிவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய அறிவாற்றலும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட வஹி என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவையும் தன்னுடைய அறிவாற்றலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தெளிந்த நீரோடையாக தன்னுடைய சகாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல சந்தர்ப்ப கோணங்களில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை வைத்து நாம் பார்க்க முடியும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெரியவனா அல்லது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரியவரா? இங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவர், யார் சிறந்தவர் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரண ஆள் இல்லை, சிறந்த குணம் படைத்தவர்கள், தந்திர திறன் படைத்தவர்கள், ராத்து சலாசில் என்ற போருக்கு தலைமை பதவி வகித்து சென்றவர்கள், சாதாரண சஹாபி அல்ல. கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களா, நான் சிறந்தவனா, அவங்க பெரியவங்களா? நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தனமா பட்டுன்னு சொல்லிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். முகத்துக்கு முகம் ஒருத்தர் இந்த மாதிரி கேட்கும் பொழுது நம்ம நெளிவோம், அங்கே சமாளிப்போம், அவருடைய மனசை ஏதாவது குளிர்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் மேலோடு. ஏன்னா ஏற்ற மாதிரி அவர் தானே நிற்கிறாரு, அவர் எங்கேயோ நிற்கிறாரு. இப்போதைக்குன்னு இவர் மனசை நம்ம சாந்தப்படுத்துவோம், குளிர்மைப்படுத்துவோம். அந்த சிந்தனையும் அந்த புத்தியும் நமக்கு இருக்குதா இல்லையா? அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள், முகத்துக்கு முகம் பட்டுன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்களே, அந்த நேரத்தில் அவங்கள கொஞ்சம் நம்ம குளிர்மைப்படுத்துவோமே, அதெல்லாம் நினைக்கல. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவாற்றலை எடுத்து காட்டுகிறது. அதுலேயும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இருக்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட வேண்டும். யாருக்காக வேண்டியும் அதை ஒழிக்கிறது மறைக்கிறது என்பது இருக்கக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார். அதே போல கியாமத்துடைய நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த கியாமத்துடைய நாளையில உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? காலணி அணியாதவர்களாக, செருப்பு போடாதவர்களாக, ஆடை அணியாத நிர்வாணம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். காலணி அணியாதவர்களாக, எந்த ஆடையும் உடுத்தாத நிர்வாண கோலம் கொண்டவர்களாக நீங்கள் கியாமத்து நாளில் இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தி கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் சிலரை பார்ப்பார்களே, சிலரை பார்ப்பார்களே அப்படின்னு பதட்டமடைந்து கேட்கிறார்கள். அங்கே பட்டுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, யாரும் யாரையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தாது, அந்த சிந்தனையே வராது. அங்கே ஒரு நியதியான ஒரு விஷயத்தை, ஒரு நேச்சுரலான விஷயத்தை அந்த இடத்துல பட்டுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்.
அங்கே அவர்களுடைய அந்த சிறந்த அறிவாற்றலை நாம் பார்க்க முடியும். உண்மையும் அதுதான். ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தின் மீது, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தின் மீது சிந்தனை போயிடுச்சுன்னா அந்த சிந்தனையில தான் அவன் இருப்பான். அதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இந்த பெருமழையால் ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்புகளுடைய சில பகுதிகளில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. என்னுடைய உறவினர் அவர் இருக்கக்கூடிய குவார்டர்ஸுக்கு நான் போனேன். எல்லாம் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, பெரிய பெரிய ஆபீசர்கள் இந்த குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்கலாம். அப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை, டவர் இல்லை, பவர் இல்லை, ஆளும் போக முடியல, காலும் போகல. இப்படி ஒரு சூழ்நிலையில எப்ப போறதுக்கான ஒரு வழி ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்து வேகமா போய் அங்கே போய் அட்டன் பண்ணி நல விசாரிக்கிறோம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குவார்டர்ஸுக்குள்ள ஒரு வேன் வருது. அந்த வேன்ல என்ன கொடுக்குறாங்க? இந்த தங்க கட்டியும் வைரமா கொடுக்க போறாங்க, பிரிட்டு, பால், தண்ணீர். அதை வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருந்து ஆள் போகுது. எல்லாரும் போய் கேட்குறாங்க, கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய உறவினர் வீட்டில் பால்கனி நின்று பார்த்து சொல்றாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபீசர்கள், உங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபீசர்கள், நம்ம என்ன நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோங்கிற சிந்தனையே இல்லாம தானே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. சாதாரண டயத்தில் இப்படி இருப்பாங்களா? ஒரு பிரிட்டுக்காக வேண்டி, ஒரு தண்ணிக்காக வேண்டி நம்ம இப்ப என்ன நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம், எதுக்காக வேண்டி இப்ப கையேந்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லையே. அவர் சொல்றாங்க, எப்பேற்பட்ட ஆபீசர்களுங்க நிற்கிறாங்க பாருங்க, ஒரு பிரெட்டுக்காக வேண்டி, ஒரு தண்ணிக்காக வேண்டி. நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உளவியல் ரீதியான ஒரு விஷயம். உடனே சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, அந்த கியாமத் நாளுடைய அமல் துமலையில அந்த சிந்தனை எல்லாம் வராது. இந்த வெள்ளத்துக்கே இப்படி சிந்தனை வந்து, இப்படி சிந்தனை வரலையே, கியாமத்தினுடைய அமல் துமலி சாதாரண விஷயமா? அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவாற்றலை பார்க்க முடியும். அதே போல பண்புகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை வெளிப்படுத்தி பிறருடைய மனதிலே இடம் பிடிப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாதி ஆற்றல் பெற்றவர்கள். ஏன் அந்த சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? பகைத்துக்கொண்டே பழகி போனா, பகைத்துக்கொண்டே பழகி போனா பிறருடைய உள்ளங்கள்ல என்னைக்கு நம்ம குடிபெயர போகிறோம்? பிறருடைய உள்ளங்கள்ல எப்போ நம்ம இடம் பிடிக்க போறோம்? ஏன் அது விஷயத்துல கவனம் வர மாட்டேங்குது, அக்கறை வர மாட்டேங்குது, ஆசை வர மாட்டேங்குது, ஆர்வம் வர மாட்டேங்குது? பணம் சம்பாதிக்கிறதுல காட்டுற அக்கறைய மனிதர்களை சம்பாதிக்கிறதுல ஏன் வர மாட்டேங்குதுங்கிற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களை சம்பாதிப்பதில் தன்னிகரற்றவர்களாக இருந்தார்கள். தன்னிகரற்றவர்களாக இருக்கிறத வெளிப்படுத்தினாதான் இடம் கிடைக்கும். நான் இப்படியே தான் இருப்பேன், எல்லாம் வரணும்னா எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை வெளிப்படுத்தி பிறருடைய இதயத்தில் இடம் பெறுவதிலே அவர்களை போன்று யாரும் கிடையாது. அதனால்தான் பண்பாட்டினுடைய பண்பாளராக சிறந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புகழ்கிறது. அல்லாஹ் புகழ்கிறார். வரலாறு என்ன வரலாறு? அல்லாஹ் புகழ்கிறார். இன்னக லஅலா குலுகின் அஸீம், நீங்கள் சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இதுக்கு மேல யார் பட்டம் கொடுக்கணும்? இதுக்கு மேல யார் சொல்லணும்? அல்லாஹ்வே சொன்னதுக்கு பிறகு இன்னக லஅலா குலுகின் அஸீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். மஸ்ஜித் நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுடைய குதிங்கால் பகுதியை ரபீஅத்து இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிதிச்சிட்டாங்க. உடனே அந்த நேரத்தில் ஜோர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டாங்க. தன்னுடைய காலை மிதிச்ச உடனே அதே வேகத்தில் ஒரு லேசா முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டாங்க. சபை வரவழைத்து மன்னிப்பு கேட்டார். சும்மாவா அடிச்சாங்க? மிதிச்சதுனால ஒரு தட்டு, ஆனா கேட்கல. வீடு தேடி போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து ரபீஅத்து இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேர பணியாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் மாறி போய்விட்டார்.
இரவு காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராகவே ஹிதுமத் செய்யக்கூடியவராகவே இந்த சஹாபி அவர்கள் ஆகி போய்விட்டார். ரொம்ப பிடிச்சு போச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா 24 வயசுல அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த அன்றைய நாளினுடைய இரவுல தஹஜ்ஜத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான சாதனங்களை எடுத்துக் கொடுப்பதற்காக குளிச்சீரத்துக்கு பாத்திரம் தேவைப்படலாம், தண்ணீர் தேவைப்படலாம், மிஸ்வாக் தேவைப்படலாம். திருமணம் நடந்த அன்றைய நாளினுடைய இரவு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகமகிழ்ந்து போய்விட்டார். அபியா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்க எதுவும் வேணாம், சொர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கணும். அபியா, வேற ஏதாவது கேளுங்க, இதை விட்டுட்டு வேற ஏதாவது, எனக்கு அதுதான் வேணும். சரி விடுங்க, வேற எதையாவது, எனக்கு அதுதான் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், அதிகமாக தொழுகையை கடைபிடித்து வாருங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு பண்பு எவ்வளவு பெரிய ஒருத்தருடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேலையை செய்யுது பாருங்க. எதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோமோ அது பெரிய ஒரு சாதனையில கொண்டு வந்து விடுது. மற்றவங்களுடைய உள்ளங்கள் அந்த மாதிரி. அதனால் நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், வார்த்து கொள்ள வேண்டும், தேவைப்படக்கூடிய சமயத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், நல்லது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு முன் உதாரணங்களாக இருக்கிறது. ஆளுமை திறன் ஒருத்தருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குமோ அது மொத்தமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இருந்தது. அதையும் தாண்டி இருந்தது. ஆன்மீகத்தில் மட்டும் சும்மா இல்லை, ஆன்மீகமான விஷயங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாரும் போட்டி போட முடியாது. யுக முடிவு நாள் வரை உலகம் உள்ளளவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதை பின்பற்றுவதற்கு தகுதியுள்ளவர்களாக அவர்கள் இருப்பது என்பது அவர்களுக்கு நிகராக யாரையும் நாம் கொண்டு வந்துவிட முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வெற்றிக்கான 3 வழிகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, நரக வேதனையிலிருந்து நான் தப்பிக்கிறதா இருந்தா என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதாக இருந்தா நான் என்ன பண்றது? சொர்க்கத்துல நுழைகிறதா இருந்தா நான் என்ன பண்றது? சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்திலிருந்து தப்பிக்கணுமா உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். நாவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். உன்னுடைய நாவு உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. எதையாவது பேசணுங்கிறதுக்காண்டிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் பேசுறாங்க, நம்மளும் ஒண்ணு பேசுவோங்கிறதுக்காண்டி பேசணும். பேச வேண்டிய நேரத்தில் பேசாம இருக்கிறது தப்பு, பேசக்கூடாத நேரத்தில் பேசுறதும் தப்பு. நாவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். நரகத்திலிருந்து தப்பிப்பாய் விசுவாசம் சொல்றாங்க. நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெறுவது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதாக இருந்தால் நீ இருக்கக்கூடிய வீடே உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருக்கக்கூடிய வீடே உனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னா தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். தேவைக்கு போறோம், அவசியத்துக்கு போறோம், அத்தியாவசியத்துக்கு போறோம், காரணமா போறோம், காரியமா போறோம். அது அல்லாத மற்ற நேரங்கள் அதுல நீ வீட்டில் இருக்கிறது தான் சொல்லணும். அபிஷேகம் அப்பவே சொல்லிட்டாங்க. அதை பாசிட்டிவா சொல்லிட்டாங்க. நெகட்டிவா சொல்றதா இருந்தா ஊர்பட்ட பலாய சொல்லணும். நீ வீட்டை வெளியில போனா அதை பார்க்க வேண்டியிருக்கும், இதை கேட்க வேண்டியிருக்கும். அப்படி இதெல்லாம் விவரிக்கிறத விட பாசிட்டிவா ஒரே வார்த்தை, வீடே உனக்கு நல்லது, தேவையில்லாம வெளியே போகாது. சுருக்கமான வார்த்தையில பேசுறதா இருந்தா இதுதானே. அப்படித்தானே இருக்குது இன்றைய காலத்துல. இன்றைய காலத்துல அப்படித்தானே இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக முடியுதா? எப்படி போனோமோ அதே மாதிரியே திரும்பி வர முடியுதா? எவ்வளவு மோசமாகி போய் கிடக்கிறது. காலங்களும் மனிதர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய அணுகுமுறைகளும் நடைமுறைகளும் அப்பவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உன்னுடைய வீடே உனக்கு போதுமானது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவார். 3வது, சொர்க்கத்தை நான் எப்படி அடைகிறது? நீ செய்த குற்றங்களுக்காக அழு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அழுனா என்ன அர்த்தம்? தௌபா செய்யணும், அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கணும், செய்த தவறை நினைச்சு வருந்தணும், கவலைப்படணும், கைசேதப்படணும், இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதிமானம் எடுத்துக்கிறணும். இவைகளை எல்லாம் உள்ளடக்கி ஒற்றை வார்த்தையில் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செய்த பாவத்தை நினைத்து அழுது. தான் செய்த பாவமான காரியங்களை தன் மீது ஓடவிட்டு என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கிறோமா? என்னுடைய கரங்களால், என்னுடைய நாவால், இதோ இந்த கால்களால் எத்தனை பாவங்களோடு நான் ஐக்கியமாகி போயிருப்பேன், எத்தனை பாவங்களை நான் அணைத்திருப்பேன். அந்த ஓட்டம் வந்துச்சு, அந்த எண்ண ஓட்டம் வந்துருச்சுன்னா அதுதாங்க ஹிதாயத்து. அதான் ஹிதாயத்து. சுபன பிரவேசத்திற்கு தகுதி பெற்றவராக ஆகிவிடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை, எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பும் வாழ்வும் இருப்பும் பொறுப்பும் உபதேசமும், அவர்களுடைய ஒவ்வொரு பாவனையும் நடையும் உடையும் பேச்சும் சிந்தனையும் அணுகுமுறையும் எவ்வளவு பெரிய கிஃப்ட் நமக்கு. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். ஒரு கடனாளி இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார், எவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான நடைமுறை. ஒரு கடனாளி இடத்திலே நம்முடைய அற்பத்தனமான அணுகுமுறை எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அணுகுமுறை. கடன் நம்மிடத்திலே கேட்டுவிட்டு அதை நாம் கொடுத்து விட்டால் அன்றையிலிருந்து அப்போதிலிருந்து அவரை நாம் அடிமையாகத்தான் பார்ப்போம். கேட்ட காசை எப்ப நம்ம கொடுத்தோமோ கொடுத்ததுல இருந்து அவர் அடிமையாகவே நம்முடைய உள்ளத்துல பதிவு வைத்துக் கொள்வோம். அவகாசம் கேட்டுவிட்டால் ஆபாசமாக பேச ஆரம்பிக்கிறோம். அவரால் கடனே கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கழுத்தை பிடிச்சி இழுத்து அடிச்சு உரைச்சு விரிச்சு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தி நம்முடைய முழு வீரத்தையும் அப்பதான் காட்டணும். இதான நம்முடைய நடைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான நடைமுறை கொண்டிருந்தார். நான் 2 பக்கமே பேசணும். அதுக்காக கடனை வாங்கிட்டு ஏமாத்துறவங்களுக்கு இது ஒரு சாதகமாக ஆகிடக்கூடாது. அந்த தரப்புலையும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர் என்ற முறையிலே மக்கள் பட்ட கடன்களை எல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார். பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வெற்றிக்கு மேல் வெற்றி குவித்து நிறைய பொருள்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா, யாரெல்லாம் கடனை வைத்து விட்டு இறந்து விட்டார்களோ அந்த கடனுக்கு நான் பொறுப்பு. யாரெல்லாம் சொத்தை வைத்துவிட்டு செல்வத்தை வைத்துவிட்டு இறந்து விட்டார்களோ அந்த செல்வங்களை எல்லாம் அவர்களுடைய வாரிசுகளிடத்தில் ஒப்படைப்பது என் பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பகைவர்களிடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பான முறையில் நடந்து கொண்டார். இன்று சுயநலவாதிகளுடைய லாபமும் பிழைப்புமே 2 பட வைக்கிறது, ஒற்றுமையை குலைக்கிறது. இதுலதான் சுயநலவாதிகள் குளிர்காய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாண்டு காலங்களாக பகைமை பாராட்டி கொண்டிருந்தவர்கள், ஒரு கிணற்று பிரச்சனைக்காக 50 வருட காலம் பகைமை கொண்டிருந்தவர்களை எல்லாம் போர்க்களத்திலே மரண தருவாயிலே தண்ணீர் தேவைப்படுகிற பொழுது எனக்கு வேண்டாம், எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் தாகத்தால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு போய் கொடுங்க என்று பேசக்கூட முடியல. சைக்கினை காட்டக்கூடிய அளவிற்கு சஹாபாக்களை உயர்த்தி காட்டினார்கள் பெருமானார். எனக்கு தண்ணி தேவைப்படுது, தாகத்தினுடைய முனைகள் சத்தம் பக்கத்தில் இருந்து கேட்ட உடனே எனக்கு வேண்டாம், அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமைகளை எல்லாம் குளிரோட்டி புதைத்து தீனுடைய வழியிலே தீனுடைய கோட்டிலே அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்த ஒருங்கிணைப்படுத்திய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பேச்சார். அப்படிப்பட்ட ஒரு நபியை தலைவராக கொண்ட இந்த சமுதாயம் இப்பொழுது சல்லடையாய் போய் கிடக்கிறது என்பது அது ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் கூட அழகிய முறையிலே நடந்து கொண்டிருக்கிறார், அழகான முறையில் நடந்திருக்கிறார். சிறுவர்கள் தானே என்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. அதற்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு கனவு கண்டார், விஸ்வாஸ் செய்து கொண்டிருப்பதாக கனவு கண்டார். அங்கே 2 பேர் வருகை தர்றாங்க, ஒருத்தவங்க சிறியவங்க இன்னொருத்தவங்க பெரியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறியவருக்கு கொடுக்க முற்படுகிற பொழுது பெரியவரை கண்ணியப்படுத்துங்கள் என்ற ஒரு சத்தம் வந்தது. அது ஒரு அறிவுறுத்தலான ஒரு சத்தத்தை கொண்டிருந்தது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்வாக்கை அந்த பெரியவரிடத்தில் கொடுத்து விட்டார்.
இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை என்னிடத்தில் சொன்னார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டார்கள். இந்த ஹதீஸை நம்ம அமல்படுத்தினால அவ்வளவு ஒற்றுமைக்கு ஒரு சிகரமாக நம்ம திகழலாம். நீங்க அப்படி இல்லையே. எந்த குர்ஆன் ஹதீஸ் ஒற்றுமையைப்படுத்தி பேசுகிறதோ, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறதோ, சிறுவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று பேசுகிறதோ, அதே குர்ஆன் ஹதீஸினுடைய பெயரை சொல்லி மீடியாக்களில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேர்களை தடித்த வார்த்தைகளால் விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸ் தீன் அப்படிங்கிற பேர்லயே அந்த குர்ஆன் ஹதீஸ் தான் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுது. உலமாக்களை தூக்கி விளாசுறது, பெரியவர்களை தூக்கி விளாசுறது தடித்த வார்த்தைகளால், அசிங்கமான வார்த்தைகளால், அதுவும் மீடியாவில் உட்கார்ந்து கூட மாற்றார்களும் பாருங்க என்பது போல. இந்த ஹதீஸ் எங்கே போச்சு? இந்த ஹதீஸ் நபி வழி இல்ல, இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. ஆக சமுதாயம் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை தன்னுடைய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் என்கிற ஒரு நிலவரங்களை, விஷயங்களை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பிற சமய சமுதாய மக்களிடத்தில் கூட அவ்வளவு பண்பாக நடந்து கொண்டார்கள் பெருமானார். இணை வைப்பவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுங்கள் என்பதாக சொல்லப்பட்டும் கூட இறைஞ்ச மறுத்து விட்டார், துஆ மறுத்து விட்டார். நான் ரஹ்மத்துக்காக அனுப்பப்பட்டது. தாயிஃப் நகர மக்களை விட ஒரு மோசமான ஒரு நடந்து கொண்டவர்கள் வேற யாராவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட தாயிஃப் நகரத்து மக்களிடத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நளினமாக நடந்து கொண்டார். அறியாமையில செய்கிறாங்க. இது அவர்களுடைய பார்வையாக இருந்தது. ஆனா தாயிஃப் நகர மக்களை விட மோசமானவர்களைப் போல சிலர் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். நபி வழின்னா நபி வழி இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டாமா? தான் விரும்புகிற விஷயத்துல மட்டும் நபி வழியை பார்த்தா போதுமா? இருக்கிற விஷயத்திலேயே நபி வழியை பார்க்கணும்ல. எதை கலட்டி விட்டோமோ, எதில் இருந்து நம்ம பாராமுகமாக இருக்கிறோமோ, தெரிஞ்சு தெரியாம மாதிரி இருக்கிறோமோ, அதுலேயும் நபி வழியை பார்க்கணும்ல. அப்படி இருந்தால் இந்த சமுதாயம் ஒன்றுமே. நபி வழி என்கிற பேரால எத்தனை பேர்களுடைய உள்ளங்களை உடைக்கிறது, எத்தனை பேரை அசிங்கப்படுத்துறது, எத்தனை பேரை காட்டி கொடுக்கிறது, எத்தனை பேரை கேவலப்படுத்துறது, எத்தனை பேரை கேவலப்படுத்துறதுக்கு மேடை போடுறது. இது நபி வழி இல்ல. அப்படிப்பட்ட தாயிஃப் நகரத்து மக்களிடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? இதெல்லாம் வாழ்க்கைக்கு வர வேண்டாமா? இதெல்லாம் சபைக்கு வர வேண்டாமா? இருட்டடிப்பு செய்ய முடியுமா? இவைகளை எல்லாம் சிந்தனையில் கொண்டு ஒட்டுமொத்த சமூகமும் தன்னுடைய வாழ்க்கையிலே அணுகுமுறையில கொண்டு வந்தால் இந்த சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு சமுதாயமாக திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் சொல்றானுங்க. தாயிஃப் நகரத்தில் நடந்த நிகழ்வு வரலாறு ஹதீஸ் எல்லாம் சொல்றான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களிடத்துல ஒரு தூதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுவதையும் அவர் தாங்கிக் கொள்ளாதவர். நபியை வர்ணிக்கிறான் அல்லாஹ். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன். முஃமின்களின் மீது அலாதி பிரியம் கொண்டவர், பேராவல் கொண்டவர், அவர்களிடத்தில் நலன் நாடுகிற விஷயத்தில் ரഊஃபுன் ரஹீம், கிருபையாளர், கருணையாளர். முஃமின்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வே விவரித்து சொல்கிறான். ஒரு பொருளை ஒன்று கிளம்பிச்சு தெரியுமா? செம்பரப்பாக்க ஏறி உடஞ்சு போச்சுன்னு மக்கள் எல்லாம் அப்படியே மூட்டை முடிச்சுகளோட ஓடுறாங்க. நோயாளிகளை எல்லாம் அப்படியே கையில தூக்கிட்டு ஓடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலையும் புரளி வந்துச்சு. மதீனா நகரத்தினுடைய புறநகர் பகுதியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் எல்லோடக்கப்பட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கமாக சத்தம் வந்ததோ அந்த திசையை நோக்கி மின்னல் வேகத்துல போனாங்க, ஸ்பாட்டுக்கு போனாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, நீ நிம்மதியா தூங்குங்க. தன் சமூகம் பயப்படுவதை அதை கூட ஜீரணிக்க முடியாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செம்பரப்பாக்கம் ஏறி உடஞ்ச உடனே செம்பரப்பாக்கம் ஏறி இருக்கிற வழியா நம்ம போவோமா, போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு தெருவே காலியாகி போச்சு. இல்லாததையா சொல்ற, கலைஞர் நகரை காணா. எங்க மக்களை கவனிச்சுதானே அது நகரு. மக்கள் இல்லைன்னா அப்புறம் என்ன நகரு?
நகரமே காலியாகி போச்சு, செம்பனப்பாக்க ஏறி உடஞ்சு போச்சு. அப்படி பேர்பட்ட ஒரு பீதி புரளி. விசுவலால் சிலவர்கள் எப்படி இருந்தாங்க, எந்த பக்கமா சத்தம் வந்ததை பார்த்து மக்கள் மிரண்டு போய் இருந்தார்களோ அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி மின்னல் வேகத்துல போறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட நபி, அந்த நபி வழி என்று சொல்லுகிறோம், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர்களை பயமுறுத்தாற்றுறது, எத்தனை பேர்களை மிரட்டுவது. என்ன நபி வழி என்பது நமக்கு புரியல. அவங்க லாங்குவேஜ் அவங்க தான் வழங்கணும். சரி, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு எடுத்துக்காட்டி விட்டு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநாதிகளோடு குழந்தைகளோட பழகும்போது அவங்க குழந்தையாகவே ஆயிடுவாங்க. சிறுவர்களோட பழகும் பொழுது அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாகவே அவர்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். இளைஞர்களிடத்திலே பழகிற பொழுது இளமையாகவே அவர்கள் அணுகுமுறையை கொள்வார்கள். முதியவர்களிடத்திலே பழகிற பொழுது முதிர்ச்சி பெற்றவர்களாக நடந்து கொள்வார்கள். ஏழைகளோட பழகும் பொழுது ஏழையாகவே அவர்கள் ஆகிவிடுவார்கள். பணியாளர்களோடு பழகிற பொழுது பணிவான பணியாளராக, அவர்களை விட பணிவான பணியாளராகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அநாதிகளிடத்திலே பழகிற பொழுது ஆதரவு தரக்கூடியவர்களாக, விதவைகளிடத்திலே பேசுகிற பொழுது அவர்களுக்கு பாடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, கடனாளிகளோடு பழகிற பொழுது கனிவாக பழகக்கூடியவர்களாக, தொண்டர்களோட பழகிற பொழுது ஒரு தொண்டனாகவே, மனைவிடத்திலே ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, மனைவியை கண்டிக்க வேண்டிய தருணத்திலே மௌனியாக இருந்து விடாமல் சரியான முறையிலே கண்டிப்பான ஒரு முறையில் நடக்கக்கூடியவர்களாக, அதே நேரத்திலே படைத்தவனிடத்திலே நன்றியுள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, பரவசமுடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, இப்படி எந்த விஷயத்தையும் விட்டு வைக்கலைங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் அழகிய முன்மாதிரி என்று சொன்னார். அந்த அழகிய முன்மாதிரியை கொண்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு வல்ல ரஹ்மான் தெரிவு செய்வானாக. வாஹத்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க